Hi guys, welcome to Radhe Vlogs. ஸ்கூல் லீவ் விட்டோன்னா ஒரே ஜாலி தான். என் பையன் கூட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தார். நான் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சார்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எப்போதுமே அடிக்கடி திருப்பதி எல்லாருமே போயிடுவோம். ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ரிலேட்டிவ் எல்லாருமே அழகாக போவோம். அந்த கதையை அப்படியே தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டே விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதில் சின்ன வயசில் இருக்கும்போது எங்களுக்கு காது குத்துனது எல்லாமே திருப்பதியில் தான். அப்போ ஒரு டைம் நல்லாவே நினைப்பிருக்கு. நான் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்துட்டேன். சாமி கிட்டையும் போயாச்சு. அங்கே உள்ள ஒரு போலீஸ் லேடி அவங்க தான் வந்து அக்கடிச்சோடுன்னாங்க. ஏன்னா சாமி கிட்டக்கு வந்து சாமியை பார்க்கலாம், நான் மட்டும் கூட்டத்தில் எங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்புறம் தான் சாமியை கும்பிட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி தம்பிகிட்ட சொல்லிக்கிட்டே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து பருத்தி பக்கத்து எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் அவங்க பருத்தி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் அப்படியே திருநூல் செஞ்சு வச்சுக்கிட்டேன். பருத்தியில் இந்த மாதிரி திருநூல் செஞ்சு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே ரெடி பண்ணி வீட்லேயே வச்சுக்கிட்டேன். நல்லாவே அது போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. பசங்களை எப்படியே என்னன்னு தெரியலங்க. ஏன் பையன் இருக்காங்களே, நான் எப்பயாச்சும் ஏதாச்சும் கொஞ்சம் லேட்டாக செஞ்சால் போதும். இன்றைக்கி செகண்ட் வாரம் சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. உடனே இவர் பசிக்குது அந்த ஸ்கூல் டைமிங் எப்போதும் சாப்பிட்ட டைமிங் மாதிரி வீட்டில் இருக்கிறதுனால பசிக்குதுமான்னு சொல்லிட்டு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்கப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் வெறும் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு விளக்குக்கு அப்படியே பூவெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட பேசிக்கிட்டே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் பேசுனதெல்லாம் போதும், எனக்கு சமைங்கம்மா, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மான்னாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே விளக்கு எல்லாமே அழகாகவே ரெடி பண்ணி அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். படைக்கிறதுக்காக எல்லாமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். விளக்கு ரெடி பண்ணுறதுக்கே வந்தேன். எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே சாம்பிராணிக்கு எப்போதுமே நான் சாம்பிராணி தூவல் வந்து கொட்டாஞ்சி அதை எரிய வச்சு தான் அப்படியே சாம்பிராணி எப்போதுமே போடுவேன். இப்படி போட்டால் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பாடை வச்சுட்டு சாமிக்கு சூப்பராகவே சாமியும் கும்பிட்டாச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. தம்பிக்குட்டி பக்கத்தில் இன்றைக்கி லீவுங்கிறதுனால ஜாலியாக பேசிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சரிங்க சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. இவருக்கு எல்லா சைடிஷ் இருந்தாலும் எதுவுமே இறங்காது. இந்த அப்பளம், மாங்காய் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கணும். அவருக்கு அது மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கே அப்படியே திருப்பதிக்கு போயிட்டு வந்ததுனால அப்படியே பிரசாதம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. முருங்கைக்கீரை எல்லாமே முடக்கத்தாய் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது. அதனால் எங்கள் அப்படியே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு முடக்கத்தாய் தோசைனா ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்னதுலேருந்து அப்படியே யார் வந்தாலும் எங்கள் வீட்டுக்காரங்க போனாலும் பறித்து கொடுத்து அனுப்பிச்சிருவாப்புல. அப்புறம் பூசணிக்காய் அந்த மாதிரி ஒரு அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பிரசாதம் எல்லாமே கொடுத்துட்டு போனாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கையோட எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை எல்லாத்தையும் அப்படியே நானே எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படியே பேசிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் அப்படியே கோயிலுக்கு போகணுங்கிறதுனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு, கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நாங்கள் வந்து அன்னப்பெருமாள் கோயிலுக்கு போகிறோம். எங்களுக்கு நாங்கள் சிறுகாலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி தான், ரொம்ப பக்கம்தான். போயாச்சு, கோயிலுக்கும் போயாச்சு. சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு இங்கே அன்னப்பெருமாள் கோயிலுக்கு போனால் திருப்பதி போனதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. கோயில் கூட்டமாகவே இருந்துச்சு. நல்லா கடைகளும் போட்டிருந்தாங்க. அப்படியே போயிட்டு நானே எங்கள் வீட்டுக்காரங்களாம் அப்படியே அர்ச்சனை ஜாமான் வாங்கலாம்னு சொல்லிட்டு அர்ச்சனை வாங்கிட்டு இருந்தான். தேங்காய்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா அப்படியே பார்த்துட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே துளசி மாலைலாம் வேணுமான்னு கேட்டாங்க. இல்லை வேணாங்க, அர்ச்சனை ஜாமாவே போதும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்டிலேருந்து வரும்போதே துளசி மாலையும் கட்டி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலில் குளத்தில் தீர்த்தம் எல்லாம் அப்படியே தெளிச்சிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே குளத்தை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு ஃபஸ்ட்லேயே அப்படியே ஆஞ்சநேயர் இருந்தாங்க. அவங்கள அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போனோம். கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று சாமியை கும்பிட்டுட்டு இதுதான் கோயிலில் என்ட்ரன்ஸ், அன்னப்பெருமாள் கோயிலில் இதுதான் அப்படியே என்ட்ரன்ஸ் பகுதி. அப்படியே உள்ளே போயிட்டேன். ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம். போனோன்னே எங்கள் வீட்டுக்காரங்க அர்ச்சனை சீட்டு வாங்க போனாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அர்ச்சனைக்கு எல்லோரும் கொடுத்துருந்தாங்க. அந்த கூட்டம்லாம் குறையிட்டோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே சாமி எடுத்து இங்கே பெருமாள் இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே தான் அர்ச்சனை எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அதனால் அந்த ஃபஸ்ட்டு உள்ளவங்க எல்லாம் முடியட்டும்னு சொல்லிவிட்டு இவங்க தாங்க பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்காருங்க பாருங்கள். இவங்கள தனியாக இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அர்ச்சனைக்கு மட்டும் அங்கே நடக்கும். அப்புறம் நாங்களும் அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப உள்ளார மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே சாமி பகுதியில் அலமேலு மங்கை தாயார் அம்மன் அங்கே இருக்காங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுறான்னு சொல்லிட்டு அப்படியே கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே குங்குமமும் மஞ்சள் எல்லாமே கொடுத்தாங்க. அதை அப்படியே நானும் வச்சுக்கிட்டு தம்பிக்கு வச்சு விட்டுட்டு கோயிலை சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி
சுற்றி வர ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் கோயிலில் பிரசாதமாக துளசி எல்லாமே கொடுத்தாங்களா, அதை எல்லாமே அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோயில்லையே எல்லாத்தையும் சாமி மற்ற சாமி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு இந்த பெருமாள் கோயிலில் வந்தால் எப்போதுமே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கோயிலில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே கோயிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உடனே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.